ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிரிட்ஜ் இன்ஜினியரிங்கில் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிரிட்ஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்னே சொல்லலாம். எந்த எக்ஸாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேடிஓ எக்ஸாம் ஒரு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். வேற ஏஇலுமே என்னென்னா ஒரு சில கொஷின்ஸ் கேட்குறாங்க, பட் ஜேடிஓக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்னே சொல்லலாம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன், பிரிட்ஜ்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது பிரிட்ஜோட ஸ்கிமேட்டிக் டயக்ராம், அதாவது பிளான் ஆகட்டும், எலிவேஷன், இது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது பிரிட்ஜை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, சப்ஸ்ட்ரக்சர், சூப்பர் ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ள என்னென்ன வேரியஸ் காம்பனன்ட்ஸ் வருது, அதோட டெஃபினிஷன்ஸ் என்னென்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி 2019 ஜேடிஓ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஷின்ஸ் வரைக்கும் என்னென்னா இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிரிட்ஜஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பாருங்கள். ஃபஸ்ட் என்னது? Bridge is a structure providing passage over an opening. Passage over an opening. சரிங்களா? ஸோ ஒரு ஓப்பனிங் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அங்கே ஒரு பேசேஜை ப்ரொவைட் பண்ணுறது தான் பிரிட்ஜோட மெயின் பர்பஸ். ஸோ எக்ஸாம்பிள், ரோடுக்கு மேலே இன்னொரு ரோடு போகிறதாகட்டும், இல்லை ரோடுக்கு மேலே ரயில்வே ஆகட்டும், இல்லை ரயில்வேக்கு மேலே ரோடு ஆகட்டும், இல்லை கெனால் ஆர் ரிவர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, அதுக்கு மேலே ரோட்வே ஆகட்டும், இல்லை ரயில்வே ஆகட்டும். ஸோ இதுக்கு பேசேஜ் ப்ரொவைட் பண்ணுறது தான் பிரிட்ஜோட அல்டிமேட் பர்பஸ். எங்கெல்லாம் ஒரு ஓப்பனிங் இருக்கோ அந்த இடத்துல ஒரு பேசேஜை ப்ரொவைட் பண்ணுறது தான் பிரிட்ஜோட மெயின் பர்பஸ். ஸோ ஒரு வேளை ஜென்ரல் ஸ்டடீஸ் நீங்கள், அதாவது எக்ஸ்ட்ரா நாலேஜ் செக் தான். ஸோ லாங்கஸ்ட் பிரிட்ஜ் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோலா சாதியா பிரிட்ஜ். சரிங்களா? இருக்கிறதுல லாங்கஸ்ட் பிரிட்ஜ் அதுதான். கிலோமீட்டர், எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.15 கிலோமீட்டர். எந்த ரிவருக்கு மேலே பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோஹித். இதுதான் இருக்கிறதுல ஒரு மேஜர் ட்ரிபியூட்டரி ஃபார் பிரம்மபுத்திரா ரிவர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட், இது எந்த ஸ்டேட்டை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி இது ஒரு பிரிட்ஜு. நெக்ஸ்ட், இப்போ நம்ம டாபிக் உள்ள வரலாம். அதாவது பிளான் அண்ட் எலிவேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்னா எல்லா காம்பனன்ட்ஸுமே இதிலே காட்டிடுறேன்னா அதுக்கடுத்து அதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பிளான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எலிவேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஐ திங்க் டயக்ராம் கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன், கீழே பாட்டம் மோஸ்ட் இருக்குல்ல, இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா ஃபவுண்டேஷன். ஸோ இருக்கிறதுல லோவஸ்ட் போர்ஷன் அதுதான் ஃபவுண்டேஷன். ஸோ சூப்பர் ஸ்ட்ரக்சரை தாங்கி பிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் வேணும். அதுக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய வெர்டிக்கல் மெம்பர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அபட்மெண்ட் பியர். ஸோ அபட்மெண்ட் பியர் அது ஒரு வெர்டிக்கல் சப்போர்ட்னு சொல்லலாம். ஸோ அபட்மெண்ட்னா என்ன, பியருக்கு, இந்த ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபட்மெண்ட்னா என்னென்னா எண்டு சப்போர்ட், அதுவே பியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், இதுக்கு மேலே தான் உங்களுக்கு என்ன வருது? இதுக்கு மேலே தான் உங்களுக்கு டெக் பீம் ஆகட்டும், டெக் ஸ்லாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் வருது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரயில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சேஃப்டி பர்பஸ்க்கு ஹேண்ட் ரயில் எப்படி நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு ஏறும்போது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரயில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. யாராவது சின்ன குழந்தை தவறு விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக, ஜஸ்ட் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக தான் ஹேண்ட் ரயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஸ்பேன் ஆகட்டும், கிளியர் ஸ்பேன், டோட்டல் கிளியர் ஸ்பேன், அதே மாதிரி டோட்டல் ஸ்பேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு இன்டர்மீடியட் பியர்ஸ், அதாவது இன்டர்மீடியட் சப்போர்ட் இருக்குல்ல பியர், இந்த 2 பியரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இதில் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஏன்னு மார்க் பண்ணியிருக்காங்களே. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்பேன் இல்லை எஃபெக்டிவ் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இன்னர் டு இன்னர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா அதை கிளியர் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர் ஸ்பேன் ஒரு 2 இன்டர்மீடியட் சப்போர்ட்டுக்கு இன்பிட்வீன் உள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம கிளியர் ஸ்பேன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், அதுவே எண்டு சப்போர்ட் இருக்குல்ல, எண்டு சப்போர்ட் அதாவது அபட்மெண்ட் இருக்குல்ல, 2 அபட்மெண்ட்டு. ஸோ லெஃப்ட்லேயும் ரைட்லேயும், ஸோ ரிவர் இருக்குன்னா ரிவரோட லெஃப்ட் சைட்லையும் ரிவரோட ரைட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா அபட்மெண்ட் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பிரிட்ஜோட காம்பனன்ட். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, இன்னர் டு இன்னர் எடுத்துக்கிட்டீங்க, சீன் மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. இன்னர் டு இன்னர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை டோட்டல் கிளியர் ஸ்பேன் ஆகும். அதே மாதிரி டீன்னு காட்டியிருக்காங்க பாருங்கள், டி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஸ்பேன் ஆஃப் த பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். டோட்டல் ஸ்பேன் ஆஃப் த பிரிட்ஜ். நெக்ஸ்ட், ஐ திங்க் எலிவேஷனில் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த விங் வால், ரிட்டன் வால் வந்து நான் பிளான்லேயே காட்டுறேன் உங்களுக்கு, அப்போனா தான் புரியும். ஸோ கீழே பாருங்கள். ஸோ இதுதான் பிளான். சரிங்களா? கம்ப்ளீட் பிளானு. ஸோ இது வந்து கம்ப்ளீட் பிளானு. ஸோ இந்த இடத்துல என்ன ஃபிகரில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரோட்வே இருக்குது, அது கீழே வந்து ஒரு கெனால் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ரோட்வேக்கு கீழே கெனால் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ கெனால் ஆர் ரிவர் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ ரிவரோட அப்ஸ்ட்ரீம் சைடு காட்டியிருக்காங்க, ரிவரோட டவுன் ஸ்ட்ரீம் சைடு. கண்டிப்பாக ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகுதுன்னா ஹையர் லெவல் டு லோவர் லெவல் வாட்டர் வந்து ஃப்ளோ
ஹையர் லெவலில் தான் அப்ஸ்ட்ரீம் சைடு, லோவர் லெவலில் நம்ம டவுன் ஸ்ட்ரீம் சைடு அப்படின்னு சொல்கிறோம். வித் ஆரோ மார்க்கோட காட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து பியர் காட்டியிருக்காங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பியர். இந்த பியர் வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ரீம் சைடில் என்னன்னு சொல்லுவோம்னா பியரோட போர்ஷனை கட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஒரு ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் கட் வாட்டர். வாட்டர் வந்து ஈஸியாக வந்து கட் ஆகி போகிறதுக்காக, அதாவது ஸோ எந்த ஒரு லாஸஸுமே அக்கர் ஆகாமல் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஷேப் தான் என்னென்னா நம்ம கட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி டவுன் ஸ்ட்ரீம் சைடில் பியரோட போர்ஷனை கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்லணும்னா ஈஸ் வாட்டர். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் சைட்னா ஈஸ் வாட்டர், அப்ஸ்ட்ரீம் சைட்னா கட் வாட்டர். அதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எது எந்த சைடில் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். சார் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸோ எல்லாமே பியர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ பியரோட அப்ஸ்ட்ரீம் சைடை நீங்கள் டினோட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் கட் வாட்டர். அதே மாதிரி பியரோட டவுன் ஸ்ட்ரீம் சைடை டினோட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஈஸ் வாட்டர் அப்படின்னு தான் நீங்கள் டினோட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அபட்மெண்ட் இருக்கா? அபட்மெண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ளைண்டாக ஒரு போர்ஷன் இருக்குது, அதுதான் நம்ம விங் வால் அப்படின்னு சொல்கிறோம். அந்த விங் வால்லேருந்து திருப்பி அபட்மெண்ட் என்ன டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் ஒரு வால் இருக்குது, அதை தான் நம்ம ரிட்டன் வால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த விங் வால் ரிட்டன் வால் மெயின் பர்பஸ் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய சாயில் மாஸ் இருக்குல்ல, எம்பேக்மெண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை சாயிலை ரீட்டைன் பண்ணக்கூடிய வாலை தான் என்னென்னா விங் வால் ரிட்டன் வால் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த இடத்துல ரோட்வே இருக்கும் சரிங்களா, இது ரோட்வே. இந்த ரோட்வேவும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பிரிட்ஜு, இங்கே இருக்கக்கூடிய பிரிட்ஜ், இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் என்னது அப்ரோச் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் அப்ரோச். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் பெட் இருக்குல்ல, ரிவரோட பெட் வந்து ஸ்கோரிங் ஆக்ஷனால் வந்து அதாவது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக, பெட்டு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஏப்ரான் அப்படின்ட்டு ஒரு பிளாட்ஃபார்மை ப்ரொவைட் பண்ணுவாங்க எங்கே ரிவரோட பாட்டம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்கள் ரிவெட்மெண்ட்ன்றது மேசனரி ஸ்டோனு, அது வந்து கொஞ்சம் இன்க்ளைண்டாக தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எதுக்காக ப்ரொவைட் பண்ணுவாங்க? டு ப்ரொடெக்ட். என்ன ப்ரொடெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில் எரோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ப்ரொவைட் பண்ணுறது தான் ரிவெட்மெண்ட். ஐ திங்க் மற்றபடி எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஏதாவது மிஸ் ஆயிருந்ததுன்னா நம்ம டெஃபினேஷன்ஸில் கவர் பண்ணிக்கலாம். அடுத்தது ஓப்பன் பண்ணுற பாருங்க. ஸோ இதில் பாருங்கள் பிரிட்ஜோட காம்பனன்ஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க பேசிக்லி. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்ட்ரக்சர், இன்னொன்று வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர். சப்ஸ்ட்ரக்சரில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன், அபட்மெண்ட், பியர், விங் வால், ரிட்டன் வால், ரிவெட்மெண்ட், ஏப்ரான், அதே மாதிரி அப்ரோச்சஸ். நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்ட்ரக்சரில் பாருங்கள் பியரிங், டெக்கிங், நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ரெயில்ஸு, கேர்டர் ஆர் ட்ரஸ்ஸு, நெக்ஸ்ட்டு ரோட்வேஸ். ஸோ இதில் எப்படி கேட்பாங்க எக்ஸாமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏதாவது ஒரு காம்பனன்ட், இப்போ சப்போஸ் ஏப்ரான் அப்படின்னு கொடுத்து இது சப்ஸ்ட்ரக்சரில் வருமா சூப்பர் ஸ்ட்ரக்சரில் வருமா அப்படின்ட்டு ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சப்ஸ்ட்ரக்சரில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் வருதோ தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி சூப்பர் ஸ்ட்ரக்சரில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் வருதோ தெரிஞ்சுக்கணும். அண்ட் இங்கே ஒன்று சொல்ல மறந்துட்டேன் டயக்ராமில். ஸோ அதாவது பிளான் பார்த்தீங்கன்னா பிளானில் சூப்பர் ஸ்ட்ரக்சரையும் சப்ஸ்ட்ரக்சரையும் கனெக்ட் பண்ணக்கூடியது இருக்குல்ல. ஸோ இந்த இது சப்ஸ்ட்ரக்சர் இதுதான் சரிங்களா, இதுதான் சப்ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே சூப்பர் ஸ்ட்ரக்சர். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது இந்த இடத்துல என்ன ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கன்னா பியரிங்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பான், பியரிங்ஸ் சரிங்களா. ஸோ பியரிங்கோட வேலை என்னென்னா லோடை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. சூப்பர் ஸ்ட்ரக்சர்லேருந்து சப்ஸ்ட்ரக்சருக்கு லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலை தான் என்ன பண்ணும், ஸோ பியரிங் வந்து பண்ணும். நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட் ஒன்றையும் டெஃபினேஷன் மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்ஸ்ட்ரக்சரில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, ஃபவுண்டேஷன் இருக்கிறது லோவஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். ஸோ அதுதான் ஃபவுண்டேஷன் அப்படின்னு படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ப்ரொவைட்ஸ் ப்ராப்பர் பேஸ் ஃபார் த சூப்பர் ஸ்ட்ரக்சர். சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். நெக்ஸ்ட் அபட்மெண்ட்னாவே எண்டு சப்போர்ட், பியர்னாவே இன்டர்மீடியட் சப்போர்ட், இதுதான் கீவேர்டு. நெக்ஸ்ட் விங் வால், ரிட்டன் வால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மேசன்ரி வால் கன்ஸ்ட்ரக்டட் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த அபட்மெண்ட். இன்க்ளைண்டாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அது விங் வால். சேம் டைரக்ஷன், அதாவது அபட்மெண்ட்டுக்கு என்ன டைரக்ஷன் இருக்கோ அதே டைரக்ஷனில் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அது ரிட்டன் வால். இது ரெண்டுமே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ரீடைன் த எம்பேக்மெண்ட் அண்ட் கைட் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர்வே. நெக்ஸ்ட் பாருங்கள் ரிவெட்மெண்ட்டோட பர்பஸ் ஆர் டெஃபினேஷன் என்ன பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ஸ்லோப்ட் ஸ்ட்ரக்சர் which is made of masonry stones laid on both upstream and downstream side of the waterway. எதுக்காக? to protect them from sliding and erosion due to water. ஸோ சிம்பிளாக சொன்னோன்னா அங்கே ஸ்டோன்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ சாயிலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, எரோஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ப்ரொவைட் பண்ணுறது தான் ரிவெட்மெண்ட். நெக்ஸ்ட் ஏப்ரான்னா என்னது, எங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க பாருங்கள், பெட் லெவலில் ஒரு ஃப்ளோர் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க, மேட் ஆஃப் காங்க்ரீட் ஆர் மேசன்ரி ஸ்டோன்ஸ். எங்கே? அட் த என்ட்ரன்ஸ் ஆர் ஆஸ் வெல் அஸ் அட் தி அவுட்லெட் ஆஃப் த பிரிட்ஜ். எதுக்காக? இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் த பெட், தட் இஸ் டு ப்ரிவென்ட் ஸ்கோரிங். நெக்ஸ்ட் அப்ரோச்சஸ். ஸோ அதாவது ஒரு ரோட்வேயும்
பிரிட்ஜையும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் அப்ரோச்சஸ். அதை நான் டயக்ராம்லேயே உங்களுக்கு காட்டியிருந்தேன். இந்த இடத்துல காட்டின ஞாபகம் இருக்குங்களா? இதுதான் அப்ரோச். இங்கே இருக்கக்கூடிய ரோடையும் அதே மாதிரி இந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, இந்த பிரிட்ஜையும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் அப்ரோச்சஸ். நெக்ஸ்ட் வாங்க, சூப்பர் ஸ்ட்ரக்சர். ஸோ இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா? இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, ஸோ இதில் பியரிங்ஸ் இருக்குது, டெக்கிங் இருக்குது, ஹேண்ட் ரெயில்ஸு, கேர்டர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரோட்வே. இதுலேருந்து பெருசாக கொஷின்ஸ் கேட்டது கிடையாது, பட் சப்ஸ்ட்ரக்சர்லேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஸோ 2019 எது கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபட்மெண்ட், தட் இஸ் JDO 2019 அபட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏப்ரான் கேட்டிருக்காங்க, JDO 2019. கிளியர். நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்ட்ரக்சர். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பியரிங்னா என்னது? சூப்பர் ஸ்ட்ரக்சர்லேருந்து லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சப்ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு போகிறது பியரிங்கோட வேலை சரிங்களா? ஸோ அண்ட் ஆல்சோ மூமெண்ட், அதாவது லாங்கிடியூனல் ஆஸ் வெல் அஸ் ஆங்குலர் மூமெண்ட்ஸை, ஸோ பியரிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்சோ டு அலவ் ஃபார் லாங்கிடியூனல் ஆஸ் வெல் அஸ் ஆங்குலர் மூமெண்ட்ஸை அலோவ் பண்ணுறதுக்காக ப்ரொவைட் பண்ணுறது தான் பியரிங்ஸ். அதுதான் நம்ம சிம்பிள் சப்போர்ட்னு படிச்சிருப்போம்ல, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டல் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்ட்டு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆங்குலர் மூமெண்ட்டும் இருக்கும், அதே மாதிரி லேட்டரல் மூமெண்ட் டெம்பரேச்சர் ரைஸ்னால உங்களுக்கு லாங்கிடியூனல் டைரக்ஷனல் மூமெண்ட். ஸோ அதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் மெயின் பியரிங்கோட பர்பஸ். நெக்ஸ்ட் டெக்கிங்னா என்னது? கம்ப்ரைசிங் ஃப்ளோரிங் அண்ட் சப்போர்ட்டிங் பீம்ஸ். ஸோ ஃப்ளோர் ஆஸ் வெல் அஸ் சப்போர்ட்டிங் பீம்ஸ் இதெல்லாமே சேர்த்துனா டெக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெக் மேலே தான் என்னென்னா பேவ்மெண்ட் போடுவாங்க சரிங்களா? ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஹிகுலர் மூமெண்ட்டுக்காக. நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ரெயில்ஸு எதுக்காக? ப்ரொடெக்டிவ் ஒர்க் ப்ரொவைடட் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த டெக் அலாங் த ரோடோட டைரக்ஷன் சரிங்களா? ரோடு இப்படி இருக்குன்னா ரோடுக்கு அந்த பக்கமும் அதே மாதிரி ரோடுக்கு இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் என்னென்னா ஸோ ப்ரொடெக்டிவ் பர்பஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுறது தான் ஹேண்ட் ரெயில்ஸ். ஸோ எதுக்காக? டு சேஃப் மூவிங் ஆஃப் த வெஹிக்கிள்ஸ் ஆஸ் வெல் அஸ் பேசஞ்சர்ஸ். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேர்டர் ஆஸ் வெல் அஸ் ட்ரஸ். ஸோ கேர்டர் ட்ரஸ் இட் இஸ் எம்ப்ளாய்ட் ஃபார் ஸ்மால் பிரிட்ஜஸ் வேர் ஸ்பேன் இஸ் லெஸ் பட் லோட் இஸ் ஹெவி. எங்கெல்லாம் லோடு ஹெவியாக இருக்கோ அந்த இடத்துலாம் ப்ரொவைட் பண்ணுறது தான் கேர்டர் ஆர் ட்ரஸ் சரிங்களா? ஸோ கேர்டர் ட்ரஸ்ன்றது பெரும்பாலும் பார்க்க மாட்டீங்க. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய எல்லாமே ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் பிரிட்ஜஸ் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக் கூட மீட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.